இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா 21st செஞ்சுரியில் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்க்குறதுக்கு முதல்ல வந்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த வேலை பாதிக்காமல் இந்த பிஸ்னஸையும் வந்து நம்ம எடுத்து பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு இதை எடுத்து செய்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஒரு தொழில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து 3 to 5 lakhs வந்து உங்களுக்கு தேவை. முதலீடாக போட்டால் தான் நம்ம வந்துட்டு அந்த பிஸ்னஸை எடுத்து நம்மளால் பண்ண முடியும். பட் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணையில் வந்துட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வந்துட்டு நம்மளால் தொழிலை எடுத்து பண்ணி அதில் ஜெயிக்கவும் முடியும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாகவோ இல்லை பகுதி நேரமாகவோ எடுத்து, அதாவது பார்ட் டைமாகவோ வந்து எடுத்து பண்ண முடியும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது பொருளாதார சுதந்திரம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சந்தோஷமாக வாங்கணும். அதை வந்துட்டு அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாதத்துக்கு 50,000 தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 2 லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 15,000 சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிடைக்கிற வருமானத்தில் உங்கள் லைஃப்பை வந்து வாழ்ந்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். இது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு, ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு, வருமானத்தை பெருக்கிறதுக்கு வேலையை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு சக்ஸஸ். வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைகிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாப் வந்துட்டு ரொம்ப பிஸ்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மோர் ஸ்பேர் டைம். அதாவது குடும்பத்தோட அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து பணம் இருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு குடும்பத்தில் வந்து அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் இருக்கும். இந்த பணம் வந்து இல்லாமல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து குடும்பத்தில் வந்து வரும். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாப் நீங்கள் எடுத்து பண்ணையில் வந்துட்டு உங்கள் குடும்பத்தோடு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நிறையா மணியும் கிடைக்குது, அதிக டைமும் வந்து கிடைக்குது. ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேவ் யுவர் ஓன் பிஸ்னஸ். நமக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ். ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன் ஆர் உமன் அப்படின்னு சொல்கிறதுல வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமித உணர்வு இருக்குது பார்த்தீங்களா. வெளியே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பெரிய முதலீடை வந்து அது கொடுக்குறாப்புல இருக்கும். பட் நீங்கள் இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆர் உமன். ஃபிஃப்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகக்னேஷன் அப்படின்னா வந்துட்டு பாராட்டு. வாடிய பயிருக்கு நீர் தேவை அப்படின்னா வந்துட்டு வாழ்கிற உயிருக்கு பாராட்டு தேவைங்க. இங்கே நம்மளை யாருமே வந்து பாராட்ட மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஜாபில் வந்து இருந்திருப்பீங்க, நல்லா வேலை பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளை பாராட்ட மாட்டாங்க. எங்கே நம்மளோட சேலரி வந்து ஏற்றி கேட்டுருமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்துட்டு நம்மளை யாருமே வந்து பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவலுக்குமே வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ணதுலேருந்து வந்து லெவல் கூட 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 உங்களை வந்து பாராட்டு வந்து அதிகமாகுங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு பண்ணுற வேலையில் வந்துட்டு உங்களோட குரூப் எவ்வளோ தூரத்துக்கு வந்து க்ரோத் ஆகுதோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து சம்பளமும் வந்து கூடும், உங்களோட சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பாராட்டுகளுமே வந்துட்டு ரொம்ப கிடைக்கும். தென் சிக்ஸ்த்து பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்லி ரிட்டைர்மெண்ட். இப்போ உங்களுக்கு 60 வயசு இல்லைன்னா 70 வயசு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் வந்து நம்ம ஆகிறோம் அப்படின்னா அந்த வயசில் நம்ம ரிட்டையர் ஆனால் என்ன, இல்லை ரிட்டையர் ஆகலைன்னா என்ன. இது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து உங்களோட கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த 5 வருஷம் அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்கள் வேகத்தை பொறுத்து அந்த 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதம் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அதுதாங்க வந்துட்டு ஏர்லி ரிட்டையர்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எடுத்த அந்த பிஸ்னஸை ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து அப்படியே கிடச்சிக்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் டெடிக்கேட்டடாக வந்து 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஏர்லி ரிட்டைர்மெண்ட் 5 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். உங்களோட டீம் வந்து உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணும். அதனால் உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து மாதம் வந்து இன்கம் வந்து கிரெடிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு. செவன்த் பெனிஃபிட் வந்துட்டு ஃபேமிலி செக்யூரிட்டி. நம்ம குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கி கொரோனா என்ற விஷயம் வந்துட்டு வரும்னு இன்றைக்கி யாருக்குமே வந்து தெரியாது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கான செக்யூரிட்டி பிற எங்கே இருக்குது?
ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்துட்டு நம்மளுக்கான வருமானம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்துக்கிட்டே வந்து இருக்கும். லாக்டவுன் சமயத்தில் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்து பண்ணவங்க லேக்ஸ் கணக்கில் வந்து இன்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து வேறு எந்த ஜாப்லையுமே வந்துட்டு எந்த பிஸ்னஸ்லையுமே வந்துட்டு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது, கிடைக்கவும் செய்யாது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மூலமாக தலைமுறைக்கு வந்துட்டு நம்மளால் வருமானத்தை வந்து ஈட்ட முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து 3 வருஷம் கோர்ஸாக வந்து படிச்சுட்டு இதை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பல கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.